நம்ம மனித மூளையால கிட்டத்தட்ட ஒரு மினி பல்ப எரிய வைக்க முடியும்னு சொன்னா நம்ப முடியுமா? ம். ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்களா, நம்ம மூளை கிட்டத்தட்ட 20 வாட்ஸ் அளவுக்கு மின்சாரத்த உற்பத்தி செய்யுதுன்னு சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா, நம்ம மூளையில இருக்கிற கிட்டத்தட்ட 86 மில்லியன் நியூரான்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒண்ணோட ஒண்ணு தொடர்பு கொள்ளும் இல்லையா? அப்படி தொடர்பு கொள்ளும்போது ஏற்படுற எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ தான் இவங்க கிட்டத்தட்ட இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் தான் எலக்ட்ரிசிட்டியா உருமாறுதுன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மனித மூளையால கிட்டத்தட்ட அதாவது ஒவ்வொரு நொடிக்கும் அதாவது நீங்க இப்ப யோசிக்கும் போதும், படிக்கும் போதும், இல்ல ஏதாவது கனவு காணும் போதும் ஏற்படுற இந்த நியூரான்ஸ் இந்த ஏற்படுற நியூரான்ஸ் மூலம் ஏற்படுற தொடர்பு மூலியமா தான் இந்த எலக்ட்ரிசிட்டியானது உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம டாக்டர்ஸ் எல்லாமே இசிஜி எடுப்போம்ல, நம்ம எல்லாரும் இசிஜி எடுப்போம். அந்த இசிஜி மூலியமா மனித மூளையில நடக்கிற எலக்ட்ரிக்கல் நிகழ்வுகளை எப்படியெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா, அது என்ன மாதிரிலாம் ட்ராவல் பண்ணுது, நியூரான்ஸ் என்ன மாதிரிலாம் தொடர்பு கொள்ளுது அப்படின்றத ஆராய்ச்சியாளர்கள் வந்து இந்த இசிஜி ஸ்கேன் மூலியமா தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நம்ம உடம்புல இருக்க வெயிட்லேருந்து மனித மூளை 2% தான் வெயிட்டாவே இருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல இருந்து கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு எனர்ஜிய மனித மூளை மட்டும் எடுத்துக்குது. கிட்டத்தட்ட 20% எனர்ஜி வந்து மனித மூளை மட்டுமே உபயோகிக்குது. மித்த ஆர்கன் எல்லாமே பாதி அளவு தான் எனர்ஜியை உபயோகிக்குதுன்னு சொல்லலாம். அதனால தான் நம்ம முக்கியமா நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், என்ன ஹெல்த்தியா நம்ம உடம்ப பார்த்துக்கிட்டா தான் நம்ம மூளையும் ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகும் சொல்லலாம். நம்ம சரியா தூங்கல, இல்ல நம்ம வேற எதுலயா கான்சன்ட்ரேட் பண்ணி தூக்கத்த விட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம மூளை செயல்படுற விதம்ன்றது முழுமையா வந்து பாதிக்கப்படுமா, முழுமையா வந்து குறையும்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் வந்து தகவல் கொடுத்தாங்க. இதனால தான் நம்ம மூளை ஒரு பெரிய மின் நிலையமா வந்து செயல்பட்டுட்டு வருது. ஸோ இனிமே நாம நம்ம மூளைய சரியா பார்த்துக்குவோம்னு இந்த காணொளி மூலியமா நம்ம மூளைய நம்ம எல்லாரும் சரியா கவனிச்சுப்போம். நம்ம உடம்ப நம்ம 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 எல்லாரும் நல்லா பார்த்துப்போம்னு நம்புறேன். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.